வறிய குடும்பத்திட்ட காசுல உங்களோட வீட்டுல வந்து ஒவ்வொரு சீமந்த கல்லும் இருக்குது. எல்லாத்தையும் வித்துட்டு வந்து எங்கட மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போய்கொண்டே இருங்கோ. விளங்கிச்சோ? எல்லாரும் அதை வித்துட்டு மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போய்கொண்டே இருங்கோ. திருப்பி வந்து நல்லவன் மாதிரி நடிக்க கூட ஒரு தரம். விளங்கிச்சோ? சரியா? உனக்கு சொல்லிக்கிறாங்க எல்லா சொத்து பத்தையும் கொடுத்துட்டு நீ போற இல்லையோ, வன்னிக்க இருக்கிற ஒவ்வொரு உணர்ச்சி உள்ள தமிழ் இளைஞர்கள், அவங்க ரத்தத்தில வெடுக்கில வாழ்ந்த மக்கள் சுவாசிச்சு கொண்டு நீ படுத்து தூங்க உன்னை காலி பண்றதுக்கு தயார் பண்ண மாட்டாங்க. நீ அந்த ஐயா கொடுத்த கார திருப்பி கொடுக்குற, எங்க கொடுக்குற எங்க வாரிய தெரியாது. உன் சொத்து பத்து எல்லாத்துக்கும் நீ கணக்கு காட்டுற. நீ நினைக்காத இங்க இருந்து நான் சொல்ற மாட்டோம், இங்க இருந்து புலம்பெயர் மக்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு சட்டத்துக்கு நீங்கள் வாழணும். வேணும்னா அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது நெங்கட பொறுப்பு. இப்ப உங்களை போல கழுகு திண்ணியல், கழுகு படுவாவின் நாயலாம் பொறைகியல், உங்களுக்கு மனசுல ஈரம் இல்லையடா. எவ்வளவு அடிப்பட்ட இந்த இனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருது. உங்களோட 2009 பிறகு நீங்கள் என்ன ஹெல்பிங்க செய்யறன்னு சொல்லி எங்கட இனத்தை காப்பாத்துறீங்களோ? அவங்கள்ட ரத்தத்துல குடிக்கிறான் உண்ட புள்ளைக்கு நீ அவன் ஊர் அந்த அதோட காசுல வேண்டி கொடுக்குற சாப்பாடை ஒட்டுமாடா. உண்ட பிள்ளைய டியூஷனுக்கு கொண்டே பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே விட்டு காரில் விட்டு எடுக்கிற என்ன மேடா? எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? 20-15 கிலோமீட்டர்ல நடந்து இதோட பஸ்ல கார்ல போகுது. காலமே சாப்பாடு கூட இல்லாம பொறைக்கு நாய் சாப்பாடு கூட இல்ல. டேய் கார்த்திக், நாங்க சொல்றோம்டா, நாங்க அதை போடுறாண்ட சட்டம். நீ வாகனம் கொடுக்குற உண்ட சொத்து பத்து கணக்கு காட்டே இல்ல. இந்த போலீஸ்காரனோட படம் எடுத்து காட்டுறது இந்த எல்லாத்தையும் கண்டு வந்து ஆக்குறடா. உனக்கு தெரியுமா எங்கெங்க நாங்க நின்று வந்தாங்களோ எங்க கண்டு வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? போடுறதுக்கு நான் இந்த போலீஸ் எல்லாம் எங்களுக்கு நெட்டக்க போற மயிருக்கு சாமண்டா. அந்த ஓஎஸ்சிக்கு ஒரு கதை சொல்லு, நேருக்கு நேரம் வாங்கக்கூடா பாப்பா. நீ 3 டேய், நீ 3-4 பேர் வாடா, நான் தனியா வர உங்களை ஒவ்வொரு அடியில விழுத்துறேன்டா. போடுறதுக்கு நாய் அந்த ஏலாத அவன் தோட்டம் செய்து அன்றாடு பிழைப்பு கூலி வேலைக்கு போய் வர அந்த மனுஷனுக்கு 10 பேர் வெட்டி இருக்கிறீங்களா என்ன? என்ன நீ ஒரு ஆம்பளை நினைச்சு கொண்டு போனீங்கடா? பொறைக்கு நாயே, நீ ஒரு ஆம்பளை வந்து கதையடா. மற்ற இன்னும் ஒரு சந்தோஷமான நியூஸ், அந்த 10 பேரும் போனவே இல்லோ கிருஷ்ணா காண்டி லோயர் மேர் அவ பாபஸ் பத்தி நீ அவன் இன்னைக்கு ஒரு கேள்வியா? சரியா? ரெண்டு கேள்வி. எனக்கு வடிவா தெரியாதம்மா. ஆனால் இப்ப அவன் 7 கோடி 9 கோடி 7 கோடி அதை விட கொஞ்சம் மிச்சம் கணக்கு இன்னும் சரியா எடுக்கலாம் கிடக்கும். அதளவு காசு இருக்காம். மானிப்பாலி ஒரு பில்டிங் கொண்டு வேண்டி இருக்கிறான். வித்ததை 2-3 மாடி பில்டிங் மறுமையில வேண்டி கீழுக்கு கடையலாம், மேலுக்கு வேற ஏதோ ஆபீஸ் மாதிரியாம், அதுக்கெல்லாம் விட்டு இருக்கிறாங்க. சரியா? உனக்கு எங்க இருந்து காசு வந்தது? நாயே நீ கிருஷ்ணா காண்டியோ இந்த பரதேசி காண்டியோ சோம்பு தூக்கி கொண்டு வர்ற நீங்கள் மிச்ச அவதானமா இருக்கணும். நாயே, நீ ஒரு குடும்பத்தை பிரிச்சு டியூஷன் கொடுக்குறேன். அடே உண்ட பொண்டாடிய கூட்டிக் கொண்டு இன்னொரு டியூஷன் கொடுக்கணும் வச்சிருந்தா இப்படியெல்லாம் இருக்கும் மேடா. பொறைக்கு கேண்டியன் பிடிச்ச மூஞ்சிய பாரு, தரித்திரம் பிடிப்பா, எரும மாட்டேன் குண்டி மாதிரி கிடக்கு. நீ பெரிய ஒரு மனுஷன் மாதிரி திருப்பி சொல்றேன் கேட்கணும். கோபத்துல அதை விடுங்க அண்ணா. வணக்கம் அண்ணா, புதுசா வந்து நிக்கிறேன். JK Swiss வணக்கம் அண்ணா. உங்களுக்கு தெரியும் தானே நான் எவ்வளவு விடுங்க ராகுல் அண்ணா, விடுங்க மைக்ரோ பண்ணுங்க. JK Swiss வணக்கம் அண்ணா. அவர்கிட்ட மேக் அண்ணா உங்களோட மேக்கப் ஓஃப் பண்ணிட்டு வணக்கம் ரெமோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க அண்ணா. என்னன்னு சொன்னால் இப்ப இவங்க காசை என்னன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப நான் எல்லாம் பிரான்ஸ்ல இருக்கிறேன். இவனை தெரியும், இவனுக்கு என்ன தெரியுமோ தெரியல. நானும் தரமூரத்துல படிச்ச ஒரு ஆள். நாங்கள் தனியத்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இங்க வெளிநாடு வழிய இப்ப வேலையால வந்தது. நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நாங்கள் இந்த காசுல வச்சு நாங்கள் தனியத்தான் முன்னோரும்டா இவங்க யோசிக்கணும். அப்ப
அங்க இருந்து ஆட்டையே போடுறாங்க நாங்க அனுப்புற காசுகளை. நாங்கள்லாம் தனியா நல்லவரா இருக்கணும்னா வெளிநாட்டுல உள்ள ஒவ்வொருத்தனும் எப்படி இருப்பாங்க என்ன, அதை யோசிக்கணும். காசு வந்து உழைச்சி கொள்ளலாம். நாங்கள் எல்லாரையும் எங்கட மக்களை நாங்கள் நல்லா வச்சிருக்கணும்ன்றதான் நாங்கள் இங்க இருந்து யோசிக்கிறோம்னா. இப்ப நான் எல்லாம் இப்ப இங்க இருந்து ஊருக்கு போனா கார்ல தெரியணும் அது இது. நாங்கள் போய் அந்த சைக்கிள் பழைய வாழ்க்கையை தான் எங்கட மனசு விரும்புது. சைக்கிள்ல தெரியணும், இந்த கஞ்சியல் அந்த ஊர்ல அந்த பழைய ஞாபகங்கள்லாம் எங்களுக்கு வருது. இவங்க வந்து இந்த கார்கள்ல திரியிறது அந்த ஆடம்பர வாழ்க்கையை விரும்புறோம். அது என்ன எனக்கு இந்த விளங்கியது என்ன. நாங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்கட மக்கள் கஷ்டப்படக்கூடாது. இவங்க தனியத்தானே நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு கஷ்டப்பட்டவ தனியா நல்லா இருக்கலாம். ஏன் புலம்பெயர் மக்கள் அப்போ வெளிநாட்டுக்காரரையோ மத்தியாங்க உதவி செய்யறோட பேர்ல வந்து உங்களோட வைத்தியம் உங்களோட குடும்பத்தை என்னத்துக்கு வளர்த்து கொண்டிருக்கிறீங்க? இந்த கர்மா விடாத, இந்த கர்மா ஒருத்தரையும் விடாத. இல்ல இதே நேரம் இந்த ஊழல் இந்த உதவி வீடியோ செய்யற அத்தனை பேரும் ஊழல் செய்யறான்னு தெரிஞ்ச அப்புறம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு கதைக்க வரவே என்னன்னு சொல்றது உண்மையா? அது சில பொம்பளை விமர்சனங்கள் வந்தா பிறகும் இந்த உதவி வீடியோ ஒன்று செய்ய வந்த ஒருத்தருமே நேர்மையாகவோ சமூக சேவைக்காகவோ வரையில்லை. தாங்க எப்படி கொள்ளையடிக்கலாம்ன்றதை வடிவா அறிஞ்சுதான் இதுக்காக வந்திருக்கிறோமே தவிர எந்த ஒரு சமூக அக்கறையோடையும் ஒருதரும் வரையில்லை. என்ன முதல்ல ஒருதரும் வரையில்லை, ஒருதரும் நேர்மையா செய்யவும் இல்லை. எல்லாம் ஆரம்ப காலங்களில் ஒரு 3 மாதம் 6 மாதம் செய்திருக்கிறோமே தவிர மற்றபடி ஒருதரும் இதுல நேர்மை இல்லை. ஆனா இப்படி இவ்வளவு விமர்சனங்கள் வந்த பிறகும் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்க வராக்களை எந்த கேட்டகரிக்குள்ள சேர்க்கறது தெரியாம இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்க இவ்வளவு உதவி நான் எல்லாம் ஒரு அம்மாக்கு தெரியாத அப்பாவுக்கு தெரியாதான் உதவிகள் செய்யறது எங்களுக்கு. இப்ப இந்த முறை நான் உதாரணத்துக்கு தாண்டிக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாணவன் அவனுக்கு யூனிவர்சிட்டி போக காசு இல்லைன்னு நான் இது சொல்ல தேவையில்லை. எனக்கு 6 2 தேவையில்லை. அப்ப கொடுத்தாரு. இந்த முறை அவர் எனக்கு அனுப்புறார் இன்விடேஷன் அனுப்பி விளையாட்டு போட்டி அதிபர் கேட்டவாவாம் 1 லட்சம் தான் 2 லட்சம் தான். நீங்கள் என்னண்டு கீழே என்னட்ட 1 லட்சம் 2 லட்சம் அது நான் தான் உதவி செய்யணும். அப்படி விளையாட்டு கொடுக்குறாங்க தெரியுமா சில பேர் அங்க இருந்து. நாங்கள் மெயினா ஒரு ஆளை வச்சு நாங்க செய்யணும் அங்க உதவியல் செய்யறது. என்னன்னு சொன்னா அங்கேயோ இங்கேயோ ஒரு ஆளின் மூலமா போகணும். இப்ப எனக்கெல்லாம் அந்த இது தேவை அது இது ஒன்றுமே தேவையில்லை. அப்ப இப்படி எவ்வளவு காசுகள் இப்படி போகுது என்ன. அதுதானப்ப நீங்க செய்த தப்பு. நீங்க சொன்னீங்களே ஐயா அம்மாக்கு தெரியாம கொடுக்கறோம். அவேட்ட கொடுத்திருந்தா தான் அவங்க உங்களுடைய அம்மா அப்பாக்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாங்க தெரியாம செய்தது அது ஒரு அதுதான் தப்பு. பொய்யின்றா உங்களுக்கு நான் உங்களுக்கு பர்சனலா இவருக்கு தமிழ் அவருக்கு நான் அனுப்பி காட்டுறேன். நாங்க அந்த இதை சொல்லக்கூடாது. நாங்கள் இல்ல நீங்க அது அப்ப நீங்க விட்ட புலதானப்ப இன்னைக்கு உங்களுக்கு திருப்பி அடிக்குது. இல்ல அவர் சொல்றார் அதிபர் சொன்னவர் என்று சொல்லி இன்விடேஷன் அனுப்புனோம். எனக்கு என்ன அது நான் தானே முடிவு செய்யணும் கொடுக்கறதோ இல்லையோ. அவன் ஓசியில நொங்குடிக்க திரிகிறான் தம்பி. அப்படி யாருக்கு கொடுக்கறதுனாலும் அம்மா அப்பாக்களை நாளைக்கு அதுவளைக்கும் பெருமை. அதே நேரத்தில் இவன் கண்ட இடத்துல அதுவளையும் மதிப்பான். சரி, நாங்கள் அதுவளுக்கு தெரியாம கொடுத்தால் எங்களுடைய அம்மா அப்பா காண்றவன் இவற்ற பிள்ளைகிட்ட அம்மன் இவருக்கு என்ன நான் மதிப்பு கொடுக்கணும் அதுவளை தூக்கி எறிஞ்சிரு. இப்படிப்பட்ட கேவலம் கண்டவன் இந்த கிருஷ்ணா போல இவன் கார்த்திகா போல ஒரு கேவலம் கண்டவன். நீங்க நினைக்கிறீங்க கிருஷ்ணா 14 நாள் வெளியில வருவான்? 4 வருஷம் இல்ல 7 வருஷம் வாழ்க்கையில விரையிலாது. சொத்து 10 ஃபுல்லா பறிக்கணும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. புலம்பெயர் மக்கள் கண்ணுக்கு தெரியாத மக்கள் இவற்றை மட்டுமல்ல உதவி வீடியோன்னு உதவி வீடியோன்னு அத்தனை பேட்டையும் எல்லாரையும் தூக்கணும். இவங்களும் அவன் இந்த குடும்பத்தின் வாயின்ல உங்களுக்கு தெரியுமே போறவன் வரவன அள்ளி வைக்கிற மாதிரி கண்ட கிண்டல கதை ஐயங்க பொய்யங்க நீங்க பச்ச அவதான் ஏதோ அந்த நாட்டை ஆள்ற மாதிரி. சரி, இந்த பருத்துறைக எப்படி இருந்ததுன்றதை யோசிக்கணும். இன்றைக்கு ஆக்கள் சொல்றேன் பரதே உனக்கு காசு தந்தாங்க கொண்டாங்க நீ அடியடா. 10 லட்சம் வந்தா ஒரு 50,000 1 லட்சத்தை அடிக்கிறா. சரியா 9 லட்சத்தையும் சரியா கொண்டு சேர்த்துருக்கோம்டா. நீ இன்றைக்கு வந்த காசு அவ்வளத்தையும் அடிச்சு கொண்டு 10 லட்சம் வந்தா 1 லட்சத்தை கொடுத்து 9 லட்சம் சேர்த்துருக்கிறேன். யோசிச்சு பாரு அப்பு இவ்வளவு காசு கிடக்கண்டா. அப்ப எப்படியடா நீ ஒரு மனுஷனாடா? உன் பேர்த்தைக்கு அதுக்குள்ள ஐயாத்துறை பாட்டு உனக்கு இன்றைக்கு யாரோ ஒரு புள்ள ஆத்திரமா வருது தலைவச்ச பாட்டு போட்டையும் போட்டு ஒரு பாட்டு எடிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ண சரியோ இல்லையா? இல்ல சொல்றேன்
போட்டோவே இந்த போட்டோவையும் வச்சு சேம் பண்ணி போட்டோ எடிட் பண்ணி பாட்டு போட்டுக்கிறான். ஒரு தருதலை இடியவன் கதையம்மா தமிழ் நீ கல்யாணம் நீங்க தான் கதைக்கணும். நிறைய காணல கதையம்மா இடியவன் அந்த உண்மையின் குரல்ல ஒரு நாள் ஆர்கே ஒரு நாள் எல்லாருக்கும் வணக்கம். நான் நேற்று விரையில உடம்பு சரியில்லை. ஆனா சில பேர் காய்ச்சிருக்கேன் போல என்ன இப்படி டீம்ல இருந்து போயிட்டான்னு சொல்லி. அப்படி இல்ல, நிச்சயமா இல்ல. ஏன்னா நான் நல்ல டீம்ல இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் போகணும் தேவையில்லாம. அது மட்டும் இல்ல, இப்ப நான் மெயினா வந்திருக்கிற மேல ஏன்னா அந்த குறிப்பிட்ட நபர் வந்திருக்கிறாராம். போன முறை எங்களை குடியாரன்னு சொல்லி சொன்ன அவர் வந்திருக்கிறாராம். நிச்சயமா நாங்க முன்னுக்கும் ஒரு லைவ்ல சொன்னால் அதுல நின்ற பெண்கள் எத்தனை பேருக்கும் மற்றது எங்களோட மக்களுக்கு செய்ய அநியாயத்துக்கு இவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி குறிப்பா அந்த லைஃப்ல எங்களை கதைச்சு போட்டு அடுத்த நாள் ஒரு டிக்டாக்ல இவர் சொல்லி இருக்கிறார் அங்க குடிச்சு போட்டு கத்துறாங்கன்னு சொல்லி நின்று ஆணும் பெண்களும் செட் ஆஃப் பெண்கள் செட் ஆஃப் ஆண்கள் சொல்லி சொன்னவர் கையில நான் காட்டி டிகே காட்டி மரியாதையோட மன்னிப்பு கேட்கணும் நீங்கள். சரியா? ஒரு குடிகாரன் இப்படி கழிச்சிருந்தா அவ்வளவு போயிருக்காது டிகே காட்டி. புரியுதா? சோ நீங்க மரியாதையோட மன்னிப்பு கேட்டே ஆகணும். இதே லைஃப்ல ஏறி நாங்க நிக்கும் போது நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது எங்களுக்கு அவசியம் இல்ல. ஆனா உங்களோட வார்த்தைகள் தப்பா இருக்குது. நாங்கள் இது ஒரு மாதமா உங்களுக்கு எடுத்து வச்சோம். இன்றைக்கு எந்தெந்த கேஸ்ல எங்களை மதிச்சீங்களா? என்ன குடிகாரன் இருக்கிற மெயினா நீ கேட்டே ஆகணும். கதைக்கும் கோவன். வணக்கம் எல்லாருக்கும். ஊக்கா மைக்கு கடுங்கோ. இப்போ ஒரு யூடியூப் ஒன்று பார்த்தோம் தமிழ் ப்ரோ விட்டுருக்கிறார். தமிழ் ப்ரோவுக்கு மிரட்டல் விட்டுருக்கு லண்டன்ல இருந்த ஒரு அங்கிள்ஸ். ராவலன் அதை பார்த்துனீங்களோ? இல்லையா? இப்போ ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னுக்கு தான் போட்டிருக்கியார். இப்போ 1 ஹவருக்கு முதல் தான் போட்டிருக்கியார். எப்படின்னா கணக்கு விதமான மிரட்டல்கள் கணக்கு விதமான இதுகள் வந்து கொண்டு இருக்கு. அவர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக தேவையில்ல, நம்ம இந்த பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆக தேவையில்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிற நேரம் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக இருக்கிற நினைக்கிற பல பேர் கிருஷ்ணாவுக்கு எதிரிகள். கணக்கு பேர் எவ்வளவு பேர் கிருஷ்ணாவுக்கு ஆதரவுன்னு சொல்றார்களோ அவ்வளவு பேரும் கிருஷ்ணாவுக்கு எதிரானவர்களாக தான் செய்யப்படுகிறார்கள். எந்த விதத்துலண்டா ஒரு ஆளையும் போயிட்டு ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. அவங்களே ஒரு ஆளையும் போயிட்டு ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. இப்ப இவர் என்ன செஞ்சிருக்கீருண்டா தமிழ் ப்ரோவுக்கு போயிட்டு மிரட்டல்கள், நீ இனி வாழ்ற ஒவ்வொரு நொடியும் பாப்பா அப்படின்னா என்ன குளமிரட்டல். லண்டன்ல இருந்த அந்த நம்பரோட போட்டிருக்கீங்க. தமிழ் ப்ரோ நம்பர் போட்டிருக்கு. அந்த வீடியோலயே நம்பர்ல இருந்து அவர் கதைச்ச வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் வெளிவிட்டுருக்கு. நீங்க போயிட்டு பாக்கலாம் அது எப்படி எல்லாம் கதைக்கு நம்பர் போட்டபடியா இனி ஒவ்வொரு நிமிஷமும் அவர் துடிக்கணும். லண்டன்ல எங்க வாழ்றன்னு அவர் துடிக்கணும். அது சொல்லுங்க காவல்துறை. காவல்துறை வேண்டாம், காவல்துறை வேண்டாம். அந்த ரைட் ரைட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் போடட்டும். அண்ணா போடுங்க தமிழ் அண்ணா. உங்களை மாதிரி ஒரு சிலர் தான் எங்களை மாதிரி ஆக்களை தூண்டி விட்டு மற்றாக்களுக்கு நான் ஆலோசனை சொல்றவர்களுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா எனக்கு கொலை நட்டல் வந்திருக்குது, உயிர் அச்சுறுத்தல் கணக்கு வந்திருக்கு. கெட்டவன் மாதிரி காடு தந்தாலும் எனக்கு கோபம் வந்தது. உங்கள பிள்ளைல நீங்க திருப்பி கேட்பீங்க தானே. இந்த பொம்மன் கூட உங்களை சொல்ல முடியாது. தமிழடியானா மற்றது கிருசாந்த் என்ன சொல்லியிருக்கேன், நான் சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணையல் மாதிரி இருக்கிறாங்க. நீ மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ கிளிப் போடணும். காப்பாத்தி கொடுத்ததுக்காக ஒரு விளக்கம் தான் சொன்னான். யூடியூப் கல்ல ரெண்டு நான் விளக்கம் சொன்னேன். அவனை தூசணத்தால கிள்ளி 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 எனக்கு போறது உங்களோட சுதந்திரம்.
வணக்கம் உறவுகளே, எல்லாரும் இப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையா இருக்கேன், நீங்க நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் அந்த வீடியோக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கிறது தான் இந்த கணக்கு வாய்ஸ் மெசேஜ். அவரோட வாய்ஸ் மெசேஜ் கணக்கு அதுல இது வந்து நான் சோட்டா போட்டிருக்கேன், ஃபுல்லா போடுறேன். அது நான் நினைக்கிறேன் 24 யூடியூப்ல போட்டிருக்கேன். யூடியூப்ல தமிழ் ப்ரோ வந்து போட்டிருக்கீங்க. சரியா, நாளைக்கு நான் அதுக்கு அது வேண்டிய தகவலோட வாரேன். அவர் எங்க அதுல கதையாண்டு நேற்று அண்ணா அந்த கோபி கொட்டையிலையும் வந்து இன்றைக்கு வீடியோ வந்து என்ன இவரை பற்றி ராசனை பற்றி கதைச்சு நடுவில் உங்களோட லைஃப்ல ஏறி அவரே அப்படி கதைச்சு கொண்டிருக்கிறேன். உங்களோட தான் கதைக்கிறேன். யார சொல்றீங்க? சுதுவோ என்ன பேரு என்ன சொல்லுங்க? சுது வந்து எனக்கு இந்த டிக்டாக்ல பழக்கமான நபர் உண்டு. அவருக்கு ராசியில பிரச்சனை இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கினவர் கதைக்காம. இப்ப திருப்பி இதுல வந்து என்ன சிக்கல்னு சொன்னால், நான் ஓப்பனா சொல்றேன், இந்த தமிழ் ஐடி என்ற 30-45 வந்து நாங்கள் எல்லாரும் முந்தி ஒன்றா பயணிச்சாங்க. ராசனுக்கு அவர் உதவி செய்தவர், தன் அந்த வீடியோக்களை பார்த்துட்டு உதவி செய்தவர், எல்லாரும் செய்தவர். நான் மட்டும் உதவி செய்யல, நான் ஒருக்கா செய்தேன். மற்றபடி இப்ப சுது எல்லாம் செய்தவர். இப்ப எல்லாரும் உதவி செய்தவர். இப்ப அவைக்குள்ள ஒரு பிரச்சனை என்றால், இப்ப ராசனுக்கு உதவி செய்த வேணும் கதைக்கிற தகுதி இல்லைன்ற மாதிரி அவன் போக்கு. இன்றைக்கும் வந்து எவ்வளவோ கதை கதைக்கிறார் அந்த நின்று. ஓ அப்ப நான் நேற்றும் காய்ச்சவர். ஓ நான் நிக்கல நேற்று கோப்பி நேற்று அந்த உண்மையின் குரல் நின்றான். அப்ப அவருக்கு வந்து இப்ப வேணுக்கு கதைக்க தகுதி இல்லைன்னு சொல்றார். ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்க, இப்ப வேணு வந்து ஒரு நாளும் ராசனை நாங்கள் பேசல வந்து இல்ல அவசரம் சரின்னு சொல்லி பாராடவே இல்லை. மற்ற பிரச்சனைகள் வெளியில வரைக்கும் அவங்கள ஒதுங்கினவங்க. இப்ப சம்பந்தம் இல்லாம கலைக்கிறார். ராசனை பற்றி ஒரு தடவை கலைக்கிறேன். எந்த இதுல வேறு அன்றைக்கு நான் இதுலயும் பார்த்தேன். இதுல வேற ஒரு சடல்ல பண்ணி ராசனை பற்றி தான் காட்சி கொண்டிருக்கிறாரு. அவருக்கும் ராசனுக்கு தனிப்பட்ட பிரச்சனை அவரோட. ராசனை பற்றி காய்க்கிறவங்கள பிரச்சனை காய்ச்சிட்டு போட்டும், அது பிரச்சனை. சொல்லுங்க. அந்த உண்மையின் குரல்ல நீங்க காட்சி கொண்டு இல்ல எனக்கு எனக்கு வந்து எனக்கு அவரும் நண்பன், இவனும் நண்பன். எனக்கு அவரோட சண்டை பிடிக்க விருப்பம் இல்லை. அதனால நான் அவனை சொன்னேன் விடு பாத்திரம் நின்று நான் கதை கேட்கல. அவரு தேவையில்லாம கதை கேட்கணும். நீங்கள் ரக்கோடும் அல்லது கதை கொடுக்க கூடாது. இதை பற்றி அப்போ டெனி செய்து விடுங்க. இப்ப அந்த பிரச்சனை இப்ப எங்கட போக்க மாத்தாடுங்க. இப்ப இவங்க நிக்கிறாங்களோ இந்த கண்டர் கூட்டம், சரியோ இவங்களை கிழிக்கணும். இவன் வந்து யாரு டிகே வன்னி வந்து இங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் இந்த எங்கட பிள்ளைகள்கிட்ட. நேற்று ஒரு கல்யாண வீட்டுக்கு போறார், தாங்க வேட்டி சட்டியோட போறார். நாங்க எங்க போறோம்னு தெரியுமான்னு கேட்டிருக்கிறேன். நீ வேட்டியோட நிக்கிறவடியா நீ சிங்க கொடி பிடிக்க போறான். இல்ல இவர் மெல்லாகத்துக்கு போனவர், மெல்லாத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனவர். சரியா, நாங்கள் எங்க நாங்க லேட்டா தானே இதை பாக்குறோம். இது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இவரை நான் தூக்கி இருப்பேன் மெல்லாத்துல வச்சு. சரியா, ஆனா நாங்க லேட்டா தானே பார்த்தது. எல்லாம் போட்ட அப்புறம் போய் வந்த அப்புறம் தானே இதை போட்டவர். அதான் பிரச்சனை விளங்குது. அவர் கேட்கிறார் எங்க போற மாட்டேன். நான் நீ வேட்டியோட போனா நீ சிங்க கொடி தான் பிடிக்க போறான். தம்பி நாங்க தூரத்துல இல்லையா, நான் உனக்கு பக்கத்துலதான் இருக்கிறேன். சரியா, அன்மித்ததெல்லாம் இருக்கிறேன். நீ உனக்கு இருக்கிற திமிரை விட 2 மடங்கு எங்களுக்கு இருக்கு. நீ எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். நீ விட்டுட்டு போறேன் கோயில் குளத்தை எடுத்து காட்டுறேன் எங்களுக்கு சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. எடுக்கணும், எல்லாம் எடுத்து உந்த சட்டை மூடும், சட்டத்தை மூடணும் சார். உனக்கு ஒரு இதுவும் இல்ல, சட்டை மூடு. எல்லா சொத்தும் கொடுக்கணும். அந்த ஐயாட கார் கொடுக்கணும். நீ வச்சுக்க சொத்து 10 கணக்கு காட்டணும். நீ இப்ப எங்களுக்கு புத்தி சொல்ற என்ன டொரண்டோல என்ன மொண்டியல்ல ஒரு ஆட்டிய பேர் சொன்னார். அவர் காசு அவர் தானே தன் மாதம் காசு கொடுக்குறாரு. அவர் டேய் 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 உன்னை பத்தி எங்களுக்கு தெரியுமாடா டேய், இவ்வளவு காசை கொள்ளையடிச்ச நீ ஒரு தாலி கொடிக்கு ஆட் கொடுக்குற பக்கத்து வீட்டுக்காரன் பகிரறிஞ்சு சாகும். பாத்தீங்களோ, அதுவும் கில்லட்டு காலி கிடைக்கிற கதையாவது. நீ உங்க வியாபாரத்தை வேற விதமா ஆட் பண்ண என்னத்துக்கு மற்றவன் வாதத்துல அடிக்கிற மாதிரி கதைக்கிற. அவனை பார்த்து எரிய போறான். வழி இல்லாமல இருக்கிறாங்க மற்றவங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமே,
டெலிபோன் கொண்டு போயிடாது கிருஷ்ணா உள்ளுக்கு தெரியும் தானே, எல்லாத்தையும் பறிச்சு போட்டு விடுவாங்க. அதை கொடுத்துட்டு ஐடியா கொடுத்தாச்சு. இந்த வந்து நின்று தூங்குறாள், யாரோ தூங்குறான், 4 பேரையும் உள்ளுக்கு போட்டது தெரிஞ்சும் பேருந்து வந்து கிருஷ்ணா ஐடியில தூங்குறான்டா. ஏதோ நீங்க கெத்து நீங்க திமிரன்னு நினைச்சா தூங்குறீங்க. டேய் 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 கவனம். 4 வருஷம் இல்ல 7 வருஷம் சொத்து புத்தம் எல்லாம் பறிச்சு, அனுட வீடு எப்படி வந்தது, இவங்க அவன் கார் எப்படி வந்தது, எல்லாத்தையும் கணக்கு கட்டணும். முழங்குதே நீங்க என்ன பொண்டி பரிசு சிவா வேலையை ஒரு கதைக்கு சின்ன பொண்டி ரவுடியை சிவான்ற ஆள் நினைச்சீங்க. வந்துக்கிறேன். கதைங்கப்ப பொண்டியோ யாரு பொண்டி கதைங்க ஐயா. தம்பி சிவா கதைங்கோ. ஆமா வணக்கம் வணக்கம். கதைங்க ஐயா, உங்களோட ஆதங்கத்தை சொல்லுங்க. அப்போ என்ன அடுத்த கட்ட வேலை தான் தூக்கி போடணும், வேலை தூக்கி போட்டாதான் பேசுங்க ஐயா. நிக்கிறான் ஐயா, நிக்கிறான். கேளுங்க ஐயா கேள்வி. யார் எங்க நிக்கிறாங்களே ஆள். ஆமாம். என்னன்னா நேற்று ஆத்தா அன்றைக்கு மெசேஜ் விட்டுக்கிறாரு, எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தான் வெளியேற போறாராம். ஆனா அவன்கிட்ட சொத்து பார்த்து நீங்க கதைக்கிற மாதிரி நிறைய இருக்கு எல்லாத்தையும். அதெல்லாம் முடியல. அப்போ சொத்து பத்தெல்லாம் கொடுத்துட்டு தான் போகணும் கண்ணன். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்தையும் ஒப்படைச்சு போட்டு விட்டுறா சொல்லுங்க. நல்ல விஷயம், நல்லா எடுத்து நடத்துறீங்க. அன்னைக்கு வேறுனான் கிருஷ்ணாக்கு மட்டும் வேறுனா உங்களுக்கு வேறுனான், இன்னைக்கு டைம் இல்ல கதைக்க முடியாம போடுது. அப்போ இவன் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? இப்ப எங்கட சௌரியால தண்ணி அடிச்சு போட்டு நாங்க சௌரியாக்குள்ள கதைக்கிறோம்னு சொல்லி போய் நின்று 2 விக்கெட் இருக்குன்னு சொல்லி, அது 2 விக்கெட் இருக்குன்னு சொன்னவர். அதே வந்து சொல்லணும் லைவ்ல வந்து அடிச்சது மன்னிப்பு கேட்டே ஆகணும் எங்கிற சௌரியல்ட்ட. இல்லையோ நீ வாழ்நாள் மட்டும் தலை தூக்கி கொண்டு நடக்கலாது. நீ நான் உனக்கு பக்கத்துலதான் இருக்கிறோம் எங்கிற இடங்கள். நீ யோசியாத உனக்கு எந்தெந்த நேரத்துல என்ன கிடைக்கும் நீ யோசியாத. நீ என்ன பெரிய பிஸ்டா மாதிரி நினைக்கிறியாடா? டேய் மன்னிக்க, நீ எப்படா வந்த நீ? வந்து உண்மையா மன்னிப்பு கேட்டுட்டு போ பிள்ளைகள்கிட்ட. கண்டிப்பா கேட்கணும். அன்னைக்கு லைவ் இருந்தப்ப கேட்கல, இன்னைக்கு எப்படியா கேட்க வைக்கணும் ஆளை. நிச்சயமாக. அடுத்தது யூடியூபர்ல மிகவும் மோசமான ஒரு கொள்ளை அடிக்கிற ஒரு ஆள் வந்து அனுசன், வாய்ஸ் ஆஃப் அனுசன் பெட்டியில. அவரை பத்தி நம்ம கதைக்கணும். வருங்காலத்திலேயோ இனியோ கதைக்க வேண்டிய இடத்த நம்ம இருக்கோம். அந்த அந்த நிலைமையில நம்ம இருக்கோம். அதாவது சமூகத்துல வந்து யார் யார் என்னென்ன தப்பு செய்யறாங்களோ அதை தட்டி கேட்கிற ஒரு நிலைமையில இருக்கோம். கண்டிப்பா அந்த அடிப்படையில மிகவும் ஒரு மோசமான ஒரு நபராக இந்த அனுசனன்றவர் திகழ்கிறார். அவரை பத்தின கணக்கு விஷயங்களும் காதுக்கு வந்து ஒன்று இருக்குது. அதையும் அடுத்த விஷயங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப தம்பி சொன்ன மாதிரி இந்த அனுசன் இருக்கு தானே, பெட்டியில இருக்க அனுசன் இருக்கா தானே, அவர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேமரா வண்டி தான் யூடியூப் செய்யணும்னு சொல்லி என்னட்ட உதவி கேட்டு நான் உண்மையா குடுக்கல. ஆனால் வேற புலம்பெயர் மக்கள்கிட்ட இருந்து அவர் கேமரா வேண்டி யூடியூப் நடத்தினார். ஆனா அவர் என்ன செய்தார்னு சொன்னா, இப்படியான உண்மையில இந்த இப்ப கிருஷ்ணா செய்யற ஆக்கள் மாதிரி தான் இந்த கஷ்டப்பட்ட ஆக்கள்கிட்ட போய் வீடியோல எடுத்து போட்டு ஆக்கள்கிட்ட உதவி செய்யுது. ஆனா அவங்களுக்கு கொடுக்குறது 10 ரூபா, இவங்க எடுக்கிறது 40 ரூபா. அப்படி எல்லாம் ஒரு ருசி பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த கிருஷ்ணாக்கு ஆதரவா தான் இவர் இருக்காரு அனுசன். கிருஷ்ணா இவர் இல்லாம ஒரு உடம்புகள் ஒரு நிமிஷம் கதை கேட்டேன். இந்த கீழே வந்து நின்று அவங்களுக்கு நீங்களும் தமிழருக்கானத்தான் நாங்கள் இதுல குரல் கொடுக்கிறோம்னு தெரியாம அன்னக்காவாடி மாதிரி வந்து எழுதுறீங்களே. நீங்கள் எல்லாம் என்ன பிறப்பண்டங்களுக்கு தெரியாது. நிரூஸ் மேலுக்கு வாப்பு. ஆனால் இதுல எழுதி கொண்டிருக்குதுல்ல. இப்ப ஸ்ரீலங்கால வந்து சௌரம் இந்த 3 யூடியூபருக்கு தான் இந்த அனுசன் இந்த போட்டோ உண்மையா பார்த்தது கிடையாது. இப்பதான் விவசாயம் பாக்குறேன். ஆனா இந்த கிருஷ்ணா வந்து மகாபலிய கல்லு நான் அந்த ஆரம்பத்திலேயே நான் பாக்குறேன். அவங்க வீடியோ கண்டா நான் தட்டிட்டு போடுறேன். அதுல கதை செருக்கு கதைகள் அதோட எனக்கு பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு வெறி எண்டு எழுதுறாங்க. இப்ப தம்பி சகோதரம் எங்களுக்கு வெறி எண்டு எழுதுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட கேவலங்களை என்ன செய்யறது நாங்க? அவங்க எல்லாம் புலம்பெயர் காசை போட்டு இதட்டு போட்டு பேரை பத்தீங்களா? அவர பேரை பத்தீங்களா? அதுதான் அந்த வளர்ப்பு விளங்குதா? அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே செயற்படுறாரு. அது எந்த பிரச்சனையும் இருக்கிறாங்க. எங்களோட மக்களுக்கு உதவி செய்யணும். நான் தயவு செய்து நம்ம சொந்த வந்தமோ நல்ல நட்பு மூலமா உதவி செய்யணும். இவங்களை மாதிரியாக்களும் கொடுத்து இவங்களப்போ சோசு வாழ்க்கை வாழ்றாங்க. யோசிச்சு பாருங்க ஸ்டீபன், மக்களுக்கு கொடுக்க சொன்ன காலத்துல 4 வருஷத்துல இவ்வளவு கோடி 1 கோடி 2 கோடி சேவைச்சிருந்தா ஓகே, அவன் வருமானம் மட்டும் பார்த்திருக்கலாம். இவ்வளவு கோடியை சேமிச்சிருக்காண்டா இவ்வளவு பொய் புரட்டோட வாழ்ந்திருக்கிறான்.
யோசிச்சு பாருங்க. உண்மைதான் சார், உண்மைதான். நாங்களே கஷ்டப்பட்டு வெளியில மக்களுக்கு உதவி செய்யறோம். ஆனா இவங்க Government- சோர்ஸ் வாழ்க்கை வாழ்றாங்க சார், உழைப்பு போகாமல. அப்புறம் ஒரு கீழே போய் இத கவர்மெண்ட் கோர்ட்ஸால் மன்னிச்சு விட்டாலும் இந்த மக்கள் விடக்கூடாது. இளைஞர்கள் ஏன் சொல்லுங்க பாப்போம். அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தான் சூட்டி வச்சிருக்கான். சரிய நடு தெருவிலே அடிச்சு போட்டு தமிழண்ணா சொல்லுங்க 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 சொல்லுங்க. தீவிரம் நிக்கிற வந்து கோப்ராண்ட லைஃப்ல நேற்று கொடி பிடிச்ச விஷயம் சரியா பிள்ளையோ? பார்த்தோன்றேன். ஸ்டீவன் சொல்லுங்க சொல்லுங்க. நீ தமிழன் தானே? யார் நான்? ஏன் இப்படி ரெண்டு இடத்துல கதைக்கிறீர்? விளங்கல. நீ தமிழினம் தானே? இல்ல இல்ல, உங்களோட விவாதம் போல. இப்ப அவர்கிட்ட கதையை விடத்தை கேட்டு போட்டு சொல்லுங்க. நான் இப்ப கோபுராக ஆதரவா கட்சினானா? நீங்க கோப்ராவில போய் அவர் கொடி பிடிச்ச விஷயத்தை நீங்க ஆதரி நீங்க வெயிட் பண்ணியா? இல்ல வெயிட் பண்ணியா? இங்க வெயிட் பண்ணியா? ராகுல் சரி வராளா? இல்ல இல்ல இல்ல, இங்க வா. அந்த கதை அதுல கலக்க வேண்டிய தேவை இல்ல. இல்ல இல்ல, நான் இப்ப சொல்ற வெயிட் பண்ணு. நான் சொல்ற வெயிட் பண்ணிக்க. கோப்ரா கேட்டது ஏன் புலம்பெயர் மக்கள் வந்து இவர கிருஷ்ணாவை இருக்கிற கேட்டதுக்கு நான் சொன்னான், புலம்பெயர் மக்கள்கிட்ட இந்த காசை வேண்டிக் கொண்டு இவர் புலிப்பு கொடி பிடிச்சாலும் மக்கள் எதிர்க்கணும்னு சொன்னான். இது நான் புலிக்கொடி இல்ல, சிங்கக்கொடி. அது ஒடி சொல்ல தெரியாது ஒரு கதை. சிங்கக்கொடி, அதான் சிங்கக்கொடி. சரியா? இப்ப அதுக்கு நான் சொன்னதுக்கு நீ இதை வந்து அதெல்லாம் இப்ப ரீசன் இல்லையானு அதெல்லாம் இப்ப நீங்க கதைக்க வேண்டிய தேவையே இல்ல. விளங்கிட்டா? அதெல்லாம் கதைக்க வேண்டிய தேவை இல்ல. விளங்கல? அதெல்லாம் இப்ப கதைக்க வேண்டிய தேவை இல்ல. அதெல்லாம் நீதான் என்ன குறை சொன்ன? அதுக்குதான் உன விளக்கம் சொல்றேன். இல்ல, நீங்க அங்க மாறி மாறி காய கூடாது. எங்கட காலத்துல வந்து இப்படி காய்ச்சாங்க, அப்படி காய கூடாது. இல்ல இல்ல, இங்க பார்த்தேன் நேற்று நான் பார்த்தோன்னா நின்றேன். உங்களோட உணர்வு எல்லாம் பார்த்தோன்னா முட்டாள் மாதிரி கதைக்காய் அதை கோவப்படுத்தா. ரைட், ஓகே, டாபிக் மாறுது. நன்றி, வணக்கம். ஏகேடி அண்ணன் வாங்க மேல கட்டாயம் எல்லாரும் கொமெண்ட் போட்டு கொண்டிருக்காங்க. டிகே அனுசன் அடுத்த கல்லணை உண்மை. அனுசனை பத்தின 2-3 விஷயங்களும் காதுக்கு வந்தது. ஒரு ஜெர்மனோ கோல் ஆன்சர் பண்ணாமையும் அவட நம்பரை பிளாக் பண்ணதும் அவர மகன் வந்து இப்ப அவர வீட்டை தேடி போறதுக்கு இருக்கு. அப்படி கணக்கு விதமான விஷயங்கள் ஆனா இவர் இந்த யூடியூப் தொழிலை செய்ய தொடங்கின காலத்துல இருந்து இவர் வளர்ச்சி அடைஞ்சத பார்க்க ஒவ்வொரு மக்களும் பணங்களை அனுப்பி யோசிச்சிருக்கணும். எங்கட மக்கள்லான பிள்ளை டிக்க வெண்ணில பிள்ளை இல்லையா?
நாங்கள் காசை அனுப்பிக்கு இவன் கார் எடுத்து ஓடுறான்னு எங்களுக்கு நாங்கள் யோசிச்சு ஒரு பாட்டு பாடிக்கொண்டு பேஸ்புக்ல டாஸ்மாக் செஞ்சு கொண்டிருந்தாள். அதுல பாப்புலர் ஆக முடியாத நேரத்துல தான் இந்த சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்குது. அப்ப என்னத்தை சொல்றேன்டா, நாங்கள் ஒரு மனுஷரை சரியாக கணிப்பிடவில்லை, அல்லது ஒரு மனுஷரை ஒரு சரியாக நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவுல இவர் நல்லவரா கெட்டவரான்னு முடிவு செய்யவில்லை. எழுந்தமான அடிப்படையில அந்த அவை அனுப்புற வீடியோ பார்த்து நாங்கள் காசை அனுப்புறோம். அது புலம்பெயர் மக்கள் தான் இவ்வளவுக்கும் காரணம், வேற யாரும் இல்லை. நீங்க இன்றைக்கு டிகே வெண்ணிய கொண்டுறீங்க, நாளைக்கு வேற ஆக்களை XYZ கொண்டு வருவீங்க. ஆனா இவ்வளவுக்கும் காரணம் நீங்கள். உங்களுக்கு குடும்பம் இருக்குன்னு, உங்களுக்கு அம்மா அப்பா இருக்கு, மாமன் மச்சான் இருக்குது, அண்ணன் தம்பி இருக்குது, அல்லது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இவங்களுக்கான உதவி செய்ய முடியாத நீங்கள் ஏன் இப்படியான முகவர்களை நாடுறீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. ஓகே, நான் கேட்கிறேன் அண்ணே, நான் சொல்றது கேளுங்க. ரைட், ஓகே. ஒரு வசதி படைச்சவன், சரி, ஒரு